இந்த திராவிட இயக்கம் ஐயா பெரியார் வந்ததுக்கு பிறகு அவருக்கு பின்னாடி தான் திராவிட இயக்க வரலாறு தான் தமிழன் வரலாறு அப்படின்னு ஒன்று கட்டமைக்க முயற்சிக்கிறது இருக்குல்ல, அதுல தான் கடுங்கோவும் இருக்கு. மொழிக்காப்பு போராட்டம், இந்தி எதிர்ப்பு போராட்டம் எதுவாக இருந்தாலும் அந்த போராட்ட களத்தில் பலர் பங்கேற்றிருந்தாலும் ஆளுமை மிக்க தலைமை என்று வருகிற போது தந்தை பெரியாரைத்தான் நாம் ஒரு அடையாளமாக முன்னிறுத்துகிறோம். பெரியார் 3ஆம் வகுப்பு கூட படிக்காதவர், பேரறிஞர் அண்ணா MA வரையில் படித்தவர். ஆனால் அவர் சொன்னார், எனக்கு தலைவர் தந்தை பெரியார் என்று சொன்னார். இது வெறும் தமிழருக்கு எதிரான சிந்தனையில் இருந்து சொல்லப்பட்டதல்ல. தமிழுக்காக, தமிழ் தேசியத்திற்காக பெரியார் ஆற்றிய பங்களிப்பை பேரறிஞர் அண்ணா அங்கீகரித்தார் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணா என்ற ஒரு ஆளுமை உருவாகாமல் இருந்திருந்தால் பெரியாரின் தியாகம் முற்றாக மறைக்கப்பட்டிருக்கும். அண்ணா என்கிற ஒரு ஆளுமை திமுக என்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்காமல் இருந்திருந்தால் பெரியார் அரசியல் இங்கே நீர்த்து போயிருக்கும். திமுக என்கிற ஒரு இயக்கம் ஆட்சி பொறுப்பில் அமராமல் இருந்திருந்தால் இந்த உணர்வுகள் எப்போதே மாய்ந்து போயிருக்கும். நாம் எல்லாம் இந்தி பேசக்கூடியவர்களாக மாறி இருப்போம்.